இன்னைக்கு மார்க்கெட் லிட்டரலி எக்ஸ்ப்ளோஷன் தான் நண்பர்களே. சென்செக்ஸ் ஒரே நாளில் 2000 பாயிண்ட்டுக்கு மேலே ஜம்ப் ஆயிருக்கு. நிஃப்டி 50 25,700 லெவலை கிராஸ் பண்ணி ஆல் டைம் ஹை மூடில் இருக்கு. இந்த ரேலி ஏன் வந்துச்சு? இது ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ட்ராப்பா? எல்லாத்தையுமே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே சூப்பரான பாசிட்டிவ் வைப்ல ஸ்டார்ட் ஆச்சுங்க. சென்செக்ஸ் 2000 பாயிண்ட்டுக்கு மேலே ஜம்ப் ஆயிருக்கு. நிஃப்டி 50 25,700 லெவலில் பிரேக் பண்ணி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கூட ஸ்ட்ராங்காக க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இது செலக்டிவான ரேலி கிடையாது, ஓவராலாக மார்க்கெட்டுக்கு வந்த ரேலி. இந்த ரேலிக்கு பிக்கஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸோட ட்ரேட் டீல் நியூஸ் தாங்க. யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் இம்ப்ரூவ் ஆக போகுது. அதாவது டேரிஃப் கட் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆகும், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் பூஸ்ட் ஆகும், ஐடி அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். மார்க்கெட் எப்பவுமே ஃபியூச்சரை ப்ரைஸ் பண்ணும். அதனால தான் இப்போ இந்த ஜம்ப். நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை நண்பர்களே, யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு, ஏஷியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் இருக்கு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் ஆன் மூடில் இருக்காங்க. இதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது எஃப்ஐஐஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு மணியை புஷ் பண்ணுறாங்க. இதே மாதிரியான குளோபல் சப்போர்ட் இருந்தால் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ரேலி சஸ்டெயின் ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் ஃபியர் குறைஞ்சிருச்சு, கான்ஃபிடென்ட் ரொம்பவே பில்ட் ஆகுது அதிகமாக. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ, லாங் டேர்ம் மணி என்ட்ரி, இது எல்லாமே சேர்ந்து தான் பிக்கஸ்ட் ரேலிக்கு ஃபியூல் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் எமோஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த ரேலியில் லீட் பண்ணுற செக்டார்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், ஐடி செக்டார்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் ஃபார்மா செக்டார்ஸ். எஸ்பெஷலி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது. இதனால நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஹெவியாக ஜம்ப் ஆயிருக்கு. இப்போ முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஓவர் எக்ஸைட்மெண்ட் வேண்டாம், ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரே தடவையாக பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ரேலி வந்ததுனால ரிஸ்க் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாதுங்க. இந்த டைமில் வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் சான்சஸ் நிறையவே இருக்குது, நியூஸ் பேஸ்டு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்பவே நிறைய அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் சர்வே ஆகணும் அப்படின்னா பொறுமையும் டிசிப்ளினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவராலாக பார்த்தா இன்னைக்கான மார்க்கெட் ரேலி பாசிட்டிவ் சிக்னல் தான். ஆனால் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி அண்ட் சேஃப் இன்வெஸ்டிங்.